வணக்கம் சார். வணக்கம்மா. கூட்டணி பத்தி திமுகவில் நிறைய பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து சொல்றாங்க, காங்கிரஸ் கூட நீங்க இவ்வளவு தொகுதிகள் கொடுக்குறீங்க, தேமுதிக கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு குறைச்சு தருவேன்னு சொல்றது நியாயம் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க 2 இலாக்கால விசிக தரணும்னு நம்ம சேனல்ல கூட பேட்டி கொடுத்தீங்க. 2 இலாக்காலாம் வாய்ப்பு இருக்கா? இங்க அங்க குறைக்கிற மாதிரி செய்திகள் வருதே. டபுள் டிஜிட்ல நாங்க வாங்காம ஓய மாட்டோம். எங்க தலைவர் முதல்ல போடார்ல பேச்சுவார்த்தைக்கு, அங்க தெளிவா சொல்லிட்டார், எங்களுக்கு 12 சீட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டார். ரொம்ப அதிகமாக நாங்கள் ஒன்றும் கேட்கல, எங்களுக்கு 25 சீட்டு வரைக்கும் எங்களுக்கு நிற்கிறதுக்கான எல்லா வகையான கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் நாங்கள் அப்படி கேட்கல. அதேமாரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் கேட்கல, இந்திய கம்யூனிஸ்ட். நாங்களும் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறோம்னா, எங்கள் தகுதிக்கு ஏற்ப கொடுங்க. நாங்கள் எந்த காலத்துலையும் நாளைக்கு திமுக கூட நெருக்கடி வந்தால் பிஜேபி போயிட்டு போனாலும் போகலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் எந்த காலத்தையும் போக மாட்டாங்க, கம்யூனிஸ்ட் எந்த காலத்தையும் போக மாட்டாங்க. நான் கொள்கைக்காக இருக்கிறோம். இன்னைக்கு இந்த மதச்சார்பின்மை அப்படின்ற இந்த கோட்பாடு, இன்னும் அந்த கூட்டணி பேர் என்ன, மதச்சார்பின்மை முற்போக்கு கூட்டணி தானே. இந்த கூட்டணிக்கு முக்கியமான பங்கு விடுதலை சிறுத்தைகள் தான். விடுதலை சிறுத்தை அடுத்த பிறகு கம்யூனிஸ்ட். அப்போ நான் யாரையும் குறை சொல்லலை. காங்கிரஸுக்கு எவ்வளவு பேர் மக்கள் இருக்கிறாங்கன்றது தெரியும். ஏற்கனவே இந்த காங்கிரஸ் தலைவர் ட்ரெயினை மறிச்சார். அப்போ எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க, மீடியாலலாம் பார்த்துருப்பீங்க. நான் குறை சொல்லலை. ஆனால் அவங்க பேசி நாங்கள் அங்கே போயிடுவோம் இங்கே போயிடுவோம் அப்படின்னு மிரட்டிய வாங்கிட்டாங்களா. 28+1 நேற்று வரைக்கும் இந்த அம்மையார் வேறு அண்ணன் விஜயாந்தி என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். அண்ணன் இன்னைக்கு இல்லை. அண்ணன் இருக்கிற வரைக்கும் ஒரு கட்சிக்கு ஒரு செல்வாக்கு இருந்துச்சு. இன்றைக்கி அவருக்கு போன பிறகு ஒன்றும் பெரிய செல்வாக்கு இல்லை. ஆனால் இந்த அம்மையார் நேற்று வரைக்கும் எங்கே இருந்தாங்க? அந்த கூட்டம் தான், என்டிஏ கூட்டம் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு இன்றைக்கி ஒரு சீட்டு, ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாலும் இல்லையா, இப்போ சீட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க. அப்போ நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம். எங்கள்கிட்ட சிங்கிள் டிஜிட்னு சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒருவேளை எங்கள் தலைவர் யாருன்னா வாழும் புத்தர், அவர்கிட்ட போய் மன்னிக்கணும், நம்ம தலைவர் ஸ்டாலின் கெஞ்சி கெதறி பேசினாலும் கூட எங்கள் தலைவர் கூட ஒத்துக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், சங்கிப்பையில் உள்ளே விடக்கூடாது, சனாதனவாதிகள் உள்ளே விடக்கூடாது. எங்கள் தலைவரை மேடையில் பேசினானே, ஓகே 10 பேர் 12 பேர் என்ன பெரிய மாற்றம் நம்ம உருவாக்க முடியுமா? நம்ம ஒரு கூட்டணி தான் இருக்கிறோம், வருங்காலங்களில் பார்த்துக்கொள்ளும் கூட நினைக்கலாம். ஆனால் தொண்டை வேலை பார்க்க மாட்டேன். நல்லா கேட்டுக்கிறேன், சொல்கிற முக்கியமான பாயிண்ட்டு. தொண்டை எப்படி வேலை வைப்பேன்? தொண்டனுக்கு என்ன மகிழ்ச்சி, சொந்த காசை போட்டு செலவழிக்க ஒரே தொண்டன் விடுதலை சிறுத்தைங்க. இப்போ நாளாக ஒரு 2-3 இடத்துக்கு போனேங்க மீட்டிங்கு, நமக்கே கண்ணு கலங்குது. அவன் சொந்த காசு, அவன் சாதாரண ஏழையாக இருக்கிறேன், அண்ணன் வர்றாருன்னு எனக்கே போடுறான், என் வால் போஸ்ட் போடுறேன், விளம்பரம் வைக்கிறேன், பயங்கரமாக பண்ணுறான். என்னோட வண்டியில் அவ்வளோ பேர் வர்றான் எனக்கே. அப்போ தலைவருக்கு எப்படி கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாம் சொந்த காசை செலவழித்து கட்சிக்காக உழைக்கிறவனை அவனுக்கு என்ன அவனுக்கு அங்கீகாரம்ன்றீங்க? சீட்டு 10 சீட்டு வாங்கணும், டபுள் டிஜிட், அது ஒரு பெருமை. நம்ம டபுள் டிஜிட் வாங்கி ஒரு 10 சிறுத்தை உள்ளே போகிறாங்கன்னா யாருக்குங்க பெருமை? தளபதி ஸ்டாலினுக்கு தானே பெருமை. சமூக நீதி கோட்பாட்டை உங்களால் உருவாக்க முடியவில்லை என்றால் நாங்கள் உருவாக்குவோம்ல. அது மட்டும் இல்லாம 12 சீட்டு இப்ப 10 சீட் நீங்க கேட்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு திமுகவோட சின்னத்திலே போட்டி போட வைப்பாங்க அப்படின்ற செய்தியும் வருது. அந்த வரலாறுலாம் பழைய வரலாறு, அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் ஒரு காலத்துல நடந்தது உண்மைதான். ரைட்டா? எங்க தலைவருக்கு ஆரம்பத்தில் 2001 வருஷத்தோட சொல்றேன்ல, உதயசூரியன் எங்க தலைவர் நின்றாரு. ஒரு சின்ன முரண் அந்த சின்னத்தினாலதான் வந்துச்சு. எங்க தலைவர் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாருங்க. இந்திய வரலாற்றிலேயே எம்எல்ஏ பதவியை துறந்த ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் தான். வேற எவனும் துறக்க மாட்டாங்க. கவுன்சிலர் பதவியை துறக்க மாட்டாங்க, காலில் விழுந்துருவாங்க. எங்க தலைவர் தூக்கி போட்டு போங்க. 3 வருஷம் பாக்கி இருந்துச்சுங்க, 3 வருஷம் பாக்கி இருக்கு. 2 வருஷம் தான் எம்எல்ஏ இருந்தார். வேண்டாம் கொடுத்துட்டு வந்துட்டாரு. கலைஞர் அப்பயே சொல்லிருக்காரு, என்னங்க நீ இப்படி சொல்றீங்க, இதெல்லாம் முக்கியமான பதவிங்க அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த காலத்துல டாக்டர் கலைஞர் எப்படிப்பட்டாலும் எப்படி ஒரு பேசி சமாளிப்பாரு. ஆனால் எங்க தலைவர் வேண்டாமுங்க அப்படின்ட்டு வந்துட்டாரு. அதுக்கு பிறகு எங்க தலைவர் எப்பயுமே உதயசூரியன் நின்றதில்லை. ஆனால் எங்கள் கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, 2-3 பேர் இருக்கிறாங்க. அடுத்து இப்போ அவங்களே அரசியல் படுத்தி யாரும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ நாங்கள் பானை சின்னம் எங்களுக்கு அங்கீகாரம் அடைந்து விட்டோம். ஆனால் இப்போ தேமுதிக நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ பிரேமலதா அவர்கள் வந்த பின்னாடி அவங்களுக்கு கொடுத்திருக்க தொகுதிகள்லையும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க போறதாக செய்தி வருது. அவங்க நின்றுட்டு போறாங்க. இது அவங்க பிரச்சனைங்க, நம்ம அதில் தலையிடம் தேவையில்லை. நாங்கள் பானை சின்னத்தில் தான் நிற்போம். நீ அதை பேச்சுவார்த்தை பேசவே தேவையில்லை, சீட்டை பேசுங்க. சீட்டு முன்ன பின்ன வரலாம், நம்ம பேசலாம், சால்வ் பண்ணலாம். நாங்கள் ஆனால் எப்படி இருந்தாலும் 10 கீழே குறைய மாட்டோம். டபுள் டிஜிட்னால தெளிவாக இருக்கும். அதில் எந்த காம்ப்ரமைஸும் சாதாரண விஷயங்க. இதெல்லாம் இங்கே பாருங்க. இப்போ அவருடைய கட்டஞ்சரின்னு அப்பயே சொன்னாங்களா இல்லையா, தளபதி ஸ்டாலினுக்கு சொன்னாங்களா சொல்லியாங்க. கட்டஞ்சரின்னு சொன்னாலாம் இன்னைக்கு பெட்டில் கிடக்குறாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாவம் அவங்க திரும்பி ரீகவர் ஆகி வரணும். பாவம் அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க. ஆனால் இவர் இன்னைக்கு எம்எல்ஏ ஆகி முதல்வர் ஆகிட்டார். ரைட்டா? இன்னி திருப்பி ஒரு நாள் முதல்வராக முடியுமான்றது பெரிய கொஸ்டின். ஏன் கொஸ்டின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றதில்லை. வரலாறுங்க. வரலாற்றை படைக்க போகிறார்.
அந்த வரலாற்று படைக்க வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தைக்கு 12 சீட்டு கொடுக்கணும். 12 சீட்டு கொடுக்கணும். கொடுக்கலன்னா சிக்கல். நான் அதையும் தானே சொல்றேன்ல, ஓப்பனா சொல்றேன்ல. அப்போ இது நீங்க இவ்வளவு ஓப்பனா சொல்றீங்கன்னா உள்ள உங்களுக்குள்ள டிஸ்கஷன் இருக்கு. அவர் கொடுக்க ரெடி ஆயிட்டாருங்க. யாரு? தளபதி ஸ்டாலின் நேரடியா சொல்லிட்டாரு, தம்பி சகோதரா நான் தர்றேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை. அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேருமே. ரைட்டா? எங்கள் தலைவர் அவர் மதிப்பார், அவர் இவரை மதிப்பார், நட்பு ரீதியாக. ஒன்றும் பிரச்சனை, நான் தர்றேன். எங்கள் அப்பாவே அந்த காலத்தில் உங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தாரு. புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையாரே உங்களுக்கு 12 சீட்டு கொடுத்தாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை, நான் தரேன்னு சொல்லிட்டாரு. இந்த இடையில அவங்க கட்சியில் 2-3 பேர் இருக்கிறாங்க. நான் பேர் இப்போ சொன்னால் நல்லா இருக்காது, நாளைக்கு நானும் எலெக்ஷனிக்கலாம் என்னை காலி பண்ணிடுவாங்க. அந்த ஆட்கள் தான் அதெல்லாம் வேணாமுங்க, விடுதலை சிறுத்தைலாம் கொடுத்தோம்னா பொது ஓட்டுலாம் போயிருப்புங்க, மற்ற சமூகம் தப்பாடு பண்ணி இல்லாத ஒரு கருத்தை பரப்புகிறாங்க. எங்கள் தலைவர் எப்படின்னா இன்றைக்கி வந்து ஜனநாயக ரீதியாக எல்லா சமூக மக்களையும் வென்றெடுத்திருக்கிறாரு. நீங்களே போய் கேட்டீங்க பேட்டியில், பொதுவான மக்களை நீங்கள் கேட்டு பாருங்க, திருமாவளவன் எப்படிங்க அப்படின்னு கேளுங்க. நாங்கள் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கலைங்க, நாங்களாம் அறிவித்தோம்னா அது வேறு, அது 2031 பார்ப்போம். நாங்கள் வந்து அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக வளர்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் கட்டமைப்போடு வளர்கிறோம். மக்களுக்கு சர்வீஸ் பண்ண போகிறோம். சர்வீஸ் பண்ணுறது இந்த வருஷம் பண்ணானா அடுத்த வருஷம் பண்ணானா எப்போ பண்ணானா, சர்வீஸ் பண்ணது இயற்கை தான், உண்மை தான். பின்னாடி கூட பண்ணிக்கிறோம். ஒன்று நாங்கள் தான் முதல்ல நாங்கள் சொன்னோமா, சொல்லியிருக்காருங்க தலைவர், இல்லை நாங்கள் சொன்னோமா, இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் சில காலங்கள் வேண்டும். அந்த காலத்தின் மூலமாக தான் நம்ம நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும். அதுக்காக நாங்கள் ஆசைப்படுறோம். அதே நேரத்தில் பாருங்கள், நாங்கள் வாங்கினது 6 சீட்டு, அதில் 2 சீட்டு நான் தலித்துக்கு தானே கொடுத்தோம். SS பாலாஜி, இன்னொரு ஆணு சானவாஸ், 2 பேரும் வெற்றி பெற்றிருக்காங்களே. அப்போ அங்கே வெற்றி பெற்று வெறும் தலித்து ஓட்டு மட்டுமா போட்டிருக்காங்க? அப்போ தலித்து அல்லாதவர் ஓட்டு போட்டிருக்காங்களே. எங்கள் தலைவரே மேடைக்கு மேடை சொல்லுவார், அவர் எம்பியாக ஜெயிக்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு 4-4.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். அந்த ஊரில் சிதம்பரத்தில் இருக்கிற தலித்தே 3 லட்சம் தான். அப்போ மிச்சம் 1.5 லட்சம் ஓட்டு யார் போட்டா? அங்கே இருக்கிற நான் தலித்து தானே போட்டிருக்கிறாங்க. அப்போ நான் தலித்து மக்களும் எங்கள் தலைவரை நோக்கி வருகிறார்கள். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஒரு இளைஞர்கள், அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னா, முத்துராமலிங்க தேவர்னு ஒரு பெரிய ஐயா இருந்தார்ல, அவருடைய சிஷ்ய பிள்ளைதையா மூக்கியா தேவர். மூக்கியா தேவருடைய ஒரு பையன், அவரு பேர் வந்து பசும்பன் முருகன். அவரையும் கட்சியில் சேர்ந்துட்டார். எனக்கு நண்பர், பெரிய மீசை வச்சிருப்பார், அழகா இருப்பார், இறந்து போயிட்டார். அவரே வந்து மீசையை வந்து அவ்வளோ பெருசாக வச்சுக்கிட்டு எங்கள் விடுதலை சிறுத்தை சேர்ந்துட்டாருங்க. சேர்ந்துட்டு பசும்பன் முருகன்ற பேரை மாற்றி பசும்பன் திருமான் இருந்தார். இதெல்லாம் எவனுக்குமே தெரியாது. அதுமாதிரி நாடார் தோழர்கள் பல பேரும் கட்சியில் இருக்கிறாங்க. ஏன் ஐயங்காராக இருக்கிறாங்க? நான் சொல்கிறேன், துபாயில் இருக்கிற பொறுப்பாளர் அரங்கநாதன் ஒரு ஐயங்கார் விடுதலை சிறுத்தையில், திருச்செந்தூரில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா சமூகத்தையும் நாங்கள் சேர்த்து, எவெல்லாம் ஜனநாயகத்தை விரும்புகிறானோ, எவெல்லாம் மனிதநேயமாக இருக்கிறானோ, அவன் எல்லாமே விடுதலை சிறுத்தைகள். அவன் எந்த கட்சியாக வேணா இருக்கலாம், ஆனால் ஓட்டு எங்களுக்கு தான் குத்துவாங்க. தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ விஜய்க்கு போறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அவர்களுக்கு உங்களுடைய பதில் இல்லை, அது முக்கியமான நல்ல கேள்வி கேட்டு, இதுவரை கேட்ட கேள்விகளே சூப்பரான கேள்வி. உங்களுக்கு பயிர் சொன்னேன். விஜயகாந்த் வந்து எப்படி இருந்தார் பார்த்தீங்களா, வந்தார் பார்த்தீங்களா? அந்த காலத்தில் ஒரு பேச்சு பொருள் இருந்துச்சு, விடுதலை சிறுத்தை எல்லாம் சில பேர் அங்கே போயிட்டாங்க. ஏன்னா அவங்க மனித நேயத்தை விரும்புகிறவங்க, இவங்க பயங்கர என்டர்டெய்னர், எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கவங்களா. அவர் விஜயகாந்த் பார்த்து மகனா வர்றாரா புரட்சி பண்ணுறாரா, சினிமாவே வாழ்க்கை நினச்சிக்கிறது அந்த தருதலைகள்லாம். ஆனால் அவர் பின்னாடி கொஞ்சம் போனாங்க, இல்லைன்னு சொல்லலை, ரைட்டா? அடுத்து அவரால் அரசியல் நிலைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக் திருப்பி எங்கள்கிட்ட வந்துட்டாங்க, எல்லா பையிலும் வந்துட்டாங்க. அப்புறம் இப்போ விஜய் வந்துட்டார்ல, நான் உண்மையை சொல்லுவேன், விஜயை பார்த்துட்டு 1-2 பேர் போனது உண்மைதான். இப்போ எப்போ அவர் வந்து போய் இந்த திருஷா மேட்டில் மாட்டினாரோ அப்போ திருப்பி வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, எப்போ போய் பிஜேபியில் சேர்ந்தாரோ சேர்ந்துட்டாரு, சோழி முடிஞ்சு, ஒரு பயம் இல்லை. அது இன்னொன்று சொல்கிறேன், அங்கே போனவன் பூரா விடுதலை சிறுத்தை இல்லை, அங்கே போயிருக்கு யார் தெரியுமில்ல, சீமாண்டே சில தலித்து பயில இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? ஏழுமையில் சில தலித்து இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? அவன் திமுக சில தலித்து இருப்பாங்க, அவங்க தான் போயிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தையில் இருக்கிற தலித்து, விடுதலை சிறுத்தையில் இருக்கிற ஒருத்தன் எழுச்சி தமிழர் தான் என் தலைவர்ரா, புரட்சி அம்பேத்கரே என்னுடைய தலைவர்னு ஏற்றுக்கொண்டவன் ஒரு பய கூட போல. ஒரு தம்பி போனேன், நல்லா கேட்டுங்க, ஒரு தம்பி போனேன், அவனை நான் தான் ஃபோன் பண்ணேன். எந்த ஊருனா நெய்வேலி. ஏன்னா தம்பி இப்படி பண்ணிட்டேடா, என்னடா அவன் மேட்ரு அப்படின்னு. இல்லைண்ணே எனக்கு வந்து நான் ஒரு பொறுப்பு கேட்டேன்னே, போடலைண்ணே அப்படின்ட்டு. போடலைன்னா தலைவர்கிட்ட வந்து கேட்குறேன், நான் வாங்கி தரேன்டா, ஏன்டா ஏசினா, இல்லை உங்கள் நம்பர் தெரியாது, நான் பேசலை அப்படின்னு சொன்னேன். அதுக்காக போனேன்டா அப்படி. ஆமாங்க போனேன், எனக்கு பொறுப்பு தரேன்னாங்க அப்படி இப்படின்னா. சரி ரைட் ஓகே, நீ போயிட்டு இல்லை தம்பி, நான் கேட்குற 2 கேள்வி நீ பயிர் சொல்கிறாருன்னு. என்னென்ன சொல்லுன்னு, நீ அவங்க மேடையில் ஏறி நீ ஜெய்பீம்னு உன்னால் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். அது எப்படின்னு, அது முடியாதுண்ணே. ரைட், அதை விடு. இப்போ உன் தலைவனை சந்திக்கணும், நீனு ஆசைப்படுற, போய் உன்னால் சந்திக்க முடியுமா? நான் இது வரைக்கும் சந்திக்கிறேனே, என்னை ஒரே ஒரு நாளைக்கு வந்து சேர அன்னைக்கு சால்வை போட்டேன், அதோட முடிஞ்சு போச்சு, நான் பேசக்கூட இல்லை அப்படின்னு. உன் தலைவர் இப்போ திரும்ப உன்னால் சந்திக்க முடியுமாடா? நான் நினச்ச சந்திச்சிடும், இப்போ கூட 24/7 யாருமாலும் வரலாம், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆனால் எங்கள் தலைவரை பார்த்துடலாம். அவன் பாட்டு வருவான், எங்கள் திருச்செந்தூர்லேருந்து
எங்கடா தலைவரை பார்க்க என்கிட்ட சொல்லுவாங்க, என்னடா எப்படி அவர் தைரியம் தலைவர் எப்படி பார்த்துடலாம், 12 மணிக்கு போனாலும் வீட்டு கதவை தட்டி உடச்சிருவாங்க, உடச்சி உள்ள அவர் பாத்ரூமில் மட்டும் தனியாக இருக்க முடியும். அவ்வளவுக்கு அவர் தலைவரை போய் இவங்க சந்திப்பாங்க. ரைட்டா 2 மீட்டரா 3வது மீட்டர் நான் கேட்டேன், வெளியில் சொல்லக்கூடாது, பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவன் ரொம்ப யோசிப்பாங்க. என்னன்னா இப்போ அவங்க மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்கல்ல, ஒரு பய கூட தலித் இல்லை தெரியுமா, பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க, ஒரு 2-3 பேர் இருக்காங்க, பேரை சொன்ன நாகரிகம் இல்லை. ஆனால் கட்சியில் ஒருத்தையும் கூட தலித் இல்லை. மாவட்ட செயலாளர் அதிகாரமிக்க பதவி. ஏன்னா அதெல்லாம் உனக்கு தெரியுமாடானா, தெரியாதுண்ணே அப்படின்னு. அப்போ என்ன அங்கே இருக்கிற ஐயோ மன்னிச்சுக்கணே நான் வந்துடுறேன்னு அடுத்த நாளே காலையில் வந்து எங்கள் கட்சியில் திருப்பி ரீஎன்ட்ரு ஆகிட்டேன். இப்போ ஏன் அமைப்பில் இளைஞரணியில் மாநில செயலாளர். அப்புறம் அதனால் யாரும் போகலைங்க, போக மாட்டேன். அப்படி ஒரு செய்தி பரப்புறாங்க, விடுதலை சிறுத்தையிலேருந்து போகிறாங்கடா வர ஒரு பய போல. நான் சவாலே விடுறேன் அப்படி ஒருத்தர் விடுதலை சிறுத்தையிலேருந்து போயிருக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட காட்டு. நான் நேரடியான சவால் உங்கள் சேனல் மூலமாக சொல்கிறேன். ஒரு பய போயிருப்பான்ல, போனவனா கொண்டா நீங்கள் பேட்டி எடுத்து எனக்கு போடுங்க. எவனும் போட. நான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், சீமான் கட்சியில் இருக்கிறவன் தலித்து இருப்பான்ல, இல்லாமல் இருக்க மாட்டான்ல, அவன் எல்லா ஊரில் இருக்கிறான் ஏறக்குறை. என்னன்னு சொல்கிறேன் கேட்டுங்க, தலித்து தான் அதிகமான பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டில். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சாதி இருக்கிறாங்கள, அதில் தலித்துகள் தான் அதிகம். இது வந்து சென்சஸ் ரிப்போர்ட்டே சொல்லுது. சாதிவாரி கணக்கெடுப்பில் 2011 ஏறக்குறைய 1 கோடி மக்கள். குறிப்பாக வந்து நான் இந்த சாதி பேரை சொல்ல விரும்பல, அதில் ஒரு குறிப்பிட்ட சாதி. அப்போ அவன் பூரா அங்கங்கே இருப்பான்ல, அவன் போயிருப்பேன். விடுதலை சிறுத்தையில் ஒருத்தன் போலங்க. நான் இதுக்காகவே போய் சர்வே பண்ணி நான் பயிற்சி பட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதே அவ்வளோ நான் இப்போ அவ்வளோ இன்டர்வியூலாம் பண்ணுறதில்லை, வர்றதில்லை. இதை உங்கள் சேனலுக்காக நான் வந்திருக்கிறேன். அந்த பயிற்சி பட்டறையில் நான் என் தலைவர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போக சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் நாங்கள் சர்வே பண்ணும்பொழுது சில இடங்களில் வந்து போட்டிருக்காங்க, படம் போட்டிருக்காங்க. எந்த படத்தை அந்த விஷயம் யாரா அப்படின்னு கேட்டால், அண்ணே அவர் முதல்ல வந்து சீமான் இருந்தவர்னே. சரி அப்போ அவன் அப்படித்தான் இருப்பேன், போயிட்டு போறேன் விடுறா அப்போ அவனை கூட்டி பைத்துக்காரன், நம்ம என்ன பண்ணுறது. விடுதலை சிறுத்தையிலேருந்து ஒருத்தனுமே போகலை. அப்படி யாராவது போனார்கள் அப்படின்னு சொன்னா நான் இனிமேல் யூடியூப்லேயே பேசலை. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இப்போ விஜய் வந்து சினிமாவில் இருந்தார், ஒரு கெட்ட பேர் இல்லை, அவரை எதுவுமே இது வரைக்கும் சொன்னதில்லை. சினிமாவில் இருக்கிற வரைக்கும் அவர் நல்ல தலைவர், நல்லவர் அப்படின்றதா இருந்துச்சு. அரசியலுக்கு வராருன்னு சொன்னதுல இருந்து இவ்வளவு விமர்சனங்கள், இத்தனை அவருக்கு அவ்வளோ சிக்கல் வந்துட்டு இருக்கு. அரசியல் வந்தாலே ஒருத்தர் வந்து இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வருமா, இல்லை இவ்வளோ இந்த அளவுக்கு அவருடைய பர்சனல் வாழ்க்கையில இருந்து எல்லாமே வந்து இந்த அளவுக்கு வர ஆரம்பிக்குதுன்னா அது காரணம் அரசியலா? இல்லை நீங்கள் இன்னொன்று தப்பாக சொல்கிறீங்க. அப்படிலாம் வந்து விஜய் மேலே எந்த இதுவுமே வரல, எல்லா நடிகர்கள் மேலேயும் வந்ததுங்க. அதெல்லாம் பலதை நான் விழாவாரியாக அவங்களால சொல்ல முடியாது, நல்லா இருக்காது. பல ஆரம்ப காலகட்டத்தில் இவர் மேலே வந்து சந்திரலேகான்னு ஒரு படம், செகண்ட் படம், அந்த படத்தோட இயக்குனர் இவரை பற்றி சொன்னாலாம் வெளியில் சொன்னால் மான மரியாதையிலே போயிடும். அதுபோக முருகதாஸ் பெரிய இயக்குனர், அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது, நாகரிகம் கருதி. அப்போ அவங்க நம்மளை மதிக்க மாட்டான், இவன்ட்ட சொன்னால் எல்லாம் சொல்லி போடுவாண்டா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் நீங்கள் ஒரு கட்டமைச்சிருக்கிறீங்க. இந்த தம்பியே வந்து ஒரு போதக்கார தம்பி தானே ஆளுங்க சொல்கிறாங்க, ரைட்டா? ஆனால் இதில் கரெக்டாக இருப்பாரா. அப்புறம் சில விஷயங்கள் சொல்கிறாங்க, நம்ம அதெல்லாம் பேசலை. ஆனால் நீ அரசியலுக்கு வரும்பொழுது அதெல்லாம் பேசுவாங்க. நீங்கள் வந்து சினிமா நடிகராக இருக்கும்போது யாரும் பேச மாட்டாங்க. அரசியல் என்னன்னா, எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லுவார், அல்லாமல் குறையாது, கில்லாமல் வலிக்காது. இது பழமொழி. ஆனால் அரசியலில் அல்லாமல் குறையும், கில்லாமல் வலிக்கும். ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எங்கள் தொண்டர்களுக்கு அடிக்கடி நாங்கள் சொல்கிறது அதுதான். நீங்கள் ஃபோனில் பேசும்போது கவனமாக பேசுங்க, ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. தேவையில்லாமல் பொதுமக்களுக்கு வந்து இடையூறு செய்யக்கூடாது, ஒழுக்கம் சார்ந்து இருக்கணும். அரசியலுக்கு வராத முன்னாடி எப்படிமா இருக்கலாம். அதனால் நிறைய பேர் தெரியாது, விடுதலை செய்துன்னா அப்படி தான் ரவுடிடா அப்படின்னு சொல்கிறாங்க, தப்பு. எங்களுக்கு வந்து இளைஞரணியில் என்ன நம்ம கோட்பாடு இருக்குது சொன்னால் நீங்களே மிரண்டுறீங்க, உங்களுக்கு தெரியாது. ஆனா ஆவணான்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி 8 இருக்குது. அறநெறி போற்று, ஆதிக்கம் தவிர், இனநலம் உயர்த்து, ஈகம் செய், உரிமையை வென்றெடு, ஊழலை வீழ்த்து, எளிமையை கடைபிடி, ஏழ்மையை அகற்று. நீங்கள் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விடுதலை சிறுத்தைக்கு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் பெரிய இப்போ ஃபேமஸான ஒரு நெறியாளர் இருந்தேன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்கள். அப்போ விடுதலை சிறுத்தைனால அப்புறான்னு வெளியில் வந்து கட்டமைக்கிறாங்க பொது புத்தி. இப்போ சேரி அப்படின்னாலே அது ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ நான் சேரியில் எனக்கு தெரியாது, நான் பிறந்தாலும் சேரியை நான் பார்த்தது கூட இல்லை, அவ்வளவா கட்சிக்கு வந்த பிறகு நான் பார்க்குறேன். ஆனால் அவங்க எப்படி சொல்கிறாங்க, சேரியில் போகாதீங்க. அப்புறம் சேரியில் போய் பார்த்தேன்னு தெரியுது, வட சென்னையில் உண்மையிலே ஒரு நல்ல மனிதர்கள் நேர்மையானவே அங்கே தான் இருக்கிறேன். ரஞ்சித் என் ஃப்ரெண்டு, அவர் சொல்லாப்புல போய் பாருங்க அப்படின்னு சொல்லாப்புல. அவன் போய் பார்க்கும்போது அவன் தாங்க இப்போ எல்லாமே பண்ணுறாங்க. போனமே சாப்பாடு போடுறாங்க, யார் பெற்ற பிள்ளையோ யாரும் நம்மளுக்கு தெரியாது, நமக்காக பண்ணுறாங்க. அப்போ அங்கே தான் ஒரு இந்த நம்ம தமிழருக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அங்கே தானே இருக்குது, நம்ம கண்ணால் பார்க்குறோம்ல. ஆனால் அவங்கள கட்டமைக்கிறாங்க இது மாதிரி. அப்படிலாம் இல்லை. விடுதலை சிறுத்தைன்னா அறத்திற்காக போராடுவார்கள். நல்லா கேட்டு பாருங்கள். நான் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். நாங்கள் நினச்சிருந்தா விஜய் எங்களை கூப்பிட்டார்ல, போயிருந்தா
நாங்கள் மட்டும் விஜய் போய் விஜய் நாங்கள் நெறிப்படுத்தியிருப்போங்க. ஓ ஏய் நீ இது மாதிரி தப்பான செயலை செய்யாத தம்பி, திருசாலாம் ஓரமாக வை, மனைவியை மதி, பிள்ளைகளை ஆதவர்ஜுனா மதி. உங்க கூட தானே வந்தாரு, அப்ப நெறிப்படுத்தி இருக்கலாம் என்ன இல்லையா? ஆதவர்ஜுனா உங்க கட்சியில இருந்தாரு. ஆமாம் இருந்தார். என் அப்ப அவர் கட்சியில் நெறிப்படுத்திருக்கலாம் இருக்கிறவர் கரெக்டாக இருந்தார் இல்லைங்க. ம். என் கட்சியில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர் வந்து நேரா போய் திமுகவை அட்டாக் பண்ணார். அதான் பிரச்சனை. ம். தனிப்பட்ட முறையில் அவரை வந்து இன்னமும் சொல்கிறேங்க, ஆதவர்ஜுன் நல்ல ஒழுக்கம் சார்ந்த பையன் தான். சும்மா வந்து மற்றெல்லாம் சொன்ன தண்ணி அடிக்க மாட்டாப்புல, எனக்கு தெரியும். ம். ரைட்டா? மனைவி மேலே ரொம்ப மரியாதையான ஆள், பழக்க வழக்கு மரியாதையான ஆள். அதெல்லாம் நான் அந்த பையனை குறை சொல்லல. அவன் வந்து அவசரம் கொடுக்கங்க, வேற ஒன்றும் இல்லை. ம். உடனே சிஎம் ஆகணும், உடனே பிஎம் ஆகணும்ன்றது காசு இருக்குல்ல. திடீர்னு காசை பார்த்தாச்சு. அதாவது கணக்கு, அதாவது நீ கற்பனையே பண்ண முடியாது, அவ்வளோ கோடிகள். நான் இப்போ சொன்ன நீங்கள் அதிர்ச்சி ஆயிருவீங்க. லாட்ரி சீட்டில் அவ்வளவு பணங்கள் இன்னைக்கு இருக்கிற பிஜேபிக்கு பல பணங்களை கொடுத்துருக்குறாங்க டொனேஷனா. பிஜேபிக்கு வேற அவங்க மாமனார் நினைச்சாருன்னா இன்னொரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவாங்க. அவ்வளோ காசு வச்சிருக்கிறாங்க, ம். அவ்வளோ பெரிய ஆட்கள். அவன் திடீர்னு காசு வந்தால் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தான் அவங்க அம்மாவை போய் மாமியாவை போய் இதில் சேர்த்து விட்டாங்க. மயன் வந்து ஒரு தனி கட்சி, இன்னொரு மயன் வந்து இன்னொரு கட்சி. பாருங்க, காசு தாங்க. ஆனால் அப்படித்தானே தவிர ஒரு ஒழுக்கம் சார்ந்து தப்பான பையன்லாம் சொல்லப்பா வந்து திரிசாவுக்கு அவருக்கும் பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. நான் அந்த பையனை சொன்னேன், நான் அவசரம் கொடுக்க அவ்வளோதான். ஆனால் அவளாம் முறையாக தான் இருந்தாப்புல. நான் ஒருவேளை விஜயோட சேர்ந்துருந்தா, இன்னைக்கு விஜயோட வரலாறு வேற. சரி அதை விடுங்க. ஏடிமிகளை எங்களை கூப்பிட்டல எடப்பாடி ஆமா. போயிருந்தோம்னா இதுதான் அறம். இப்போ இது அரசியல் அறம்ன்றது என்னன்னா, எல்லாரும் கூப்பிட்றாங்க, நம்ம போகக்கூடாது. நம்ம திராவிட முன்னேற்ற காலத்தில் இருக்கிறோம். இன்றைக்கெல்லாம் எங்களுக்கு கேவலம்ங்க. இதெல்லாம் வந்து திமுக காரங்க உண்மையில் நேரடியாக சொல்கிறேன், தலைமைக்கே சொல்கிறேன். நாங்கள் இவ்வளவு இதையும் நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் உங்கள் பின்னாடியே நாங்கள் இருக்கிறோம். உண்மை எங்களை கேவலமாக பேசுகிறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் திமுக ஒரு செம்பா இருக்கிறாங்க அப்படிலாம் கேவலமாக பேசுகிறாங்க. அப்போ உங்களுக்குலாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். டே நம்ம கட்சியில் சேர்ந்தனால உங்களுக்கு பேர் கெட்டு போச்சு. நீங்களும் இப்போ வந்து சின்ன குழந்தையா இருந்திருப்பீங்க. ஈழப்பிரச்சனை நடக்கும் பொழுது அந்த ஈழப்பிரச்சனைக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நாங்கள் அவங்களுக்காக போராடுறோம். மேதகிட்ட நேரடியான கான்டாக்டில் இருந்தோம், நேரடியான லிங்கில் இருந்தான். ஆனால் அந்த 2011 கூட கூட்டணி வச்சோம் பார்த்தீங்களா? 2009 அந்த ஈழ பிரச்சனை நடக்கும் பொழுது அதனால எங்கள் பேரே கட்டு போச்சுங்க. நான் தான் நேரடியாக சொல்கிறேன்ல. பள்ளி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம் போச்சு. ஊர் பூரா எங்களை காரி துப்புனா. ஏன்டா நீங்கள் தான் ஈழத்துக்காக போராடுறீங்க, ஏன்டா நீங்களோட போய் சேர்றீங்க, ஏன்டா காங்கிரஸோட போய் சேர்ந்தீங்க, ஏன்டா திமுகவோட போய் சேர்ந்தீங்க, இதெல்லாம் தெரியாதா இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு? நாங்களாவா போனோம், இவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க, வாங்க 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 அப்படின்னு சொல்லி செட்டிங்க போட்டாங்க. என்னன்னு தெரியல. இவ்வளவு கேவலமான இப்போ கூட நடக்குதுங்க. இப்போ நாங்கள் இப்போ 5 வருஷம் இருந்தோமே, எந்த பையன், நான் ஒரு கிளாஸ் 1 கான்ட்ராக்ட் இன்னைக்கு துபாயில் ஒரு பெரிய லீடிங் கம்பெனி, என் கம்பெனி தெரியுமா அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக. ஏன் துரைமுருகன் ஐயா வந்து நேரடியாக என் கம்பெனியை பார்த்தவர். அவ்வளோ பெரிய கம்பெனி வச்ச நான் இன்னமும் போனால் ஷார்ஜா ஒரு சிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே இருக்கிற டாலஸ்ட் டவர் பூரா பண்ணது நான். அங்கே போய் நீ கேட்டீங்களே சொல்லுவாங்க, ரைட்டா? ஆனால் இங்கே வந்து ஒரு கிளாஸ் 1 கான்ட்ராக்டர் இருந்துட்டு ஒரு வேலை எடுத்து செய்ய முடியல, மானம் கட்டதை பொழப்பு பேசணும்னா நான் அப்போ டென்ஷன் ஆயிடுவேன். வேலையே கொடுக்க மாட்டேன். என் பேர் சரவணன் தான் கொடுத்தாங்க. சரவணன் தானே சங்கத்தமிழ்னு தெரிஞ்சுமே வேலை நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் இதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும்? முதல் இடத்துல கொடுத்துட்டாங்க. சரவணன்னா அவர் தெரியல, சரவணன்ற அவர் கிளாஸ் 1 கான்ட்ராக்டர் மேலே போட்டு விட்டுன்னு செஞ்சேன். இப்போ காரைக்குடிசியில் நிறையா செக் டேம் பண்ணது நாங்கள் தான். எங்கள் செக் டேம் தான் இன்றைக்கி வந்து பிடபிள்யூலேயே வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்குது. இவர் பண்ணதான் இப்போ எந்த டேமேஜுமே ஆகலை. நம்ம வந்து தொழிலானது செஞ்சோம். அது ஆட்டை பண்ணால் எவ்வளோ ஆட்டை போட்டுக்கலாம் அப்படிலாம் செய்யலை. எங்கள் தலைவர் எதாவது சொன்னார், கட்சியில் இருக்கிறப்பா ஓம் பேரில் வேலை எடுத்து செய்கிற, ரொம்ப ஒழுக்கம் சார்ந்து செய்யணும்ப்பா, எதுவும் டேமேஜ். ஏன்னா வந்து பொதுமக்கள் பயன்படக்கூடிய அந்த இது செக் டேம் தடுப்பணை கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழில்? அது உடஞ்சி போயிருச்சுன்னா அந்த ஊரே அழிஞ்சு போயிரும்ல. ஆனால் ரொம்ப கவனமாக செஞ்சேன். துபாயில் இருக்கிற அதே சிஸ்டரில் செஞ்சேன். ஆனால் அதுக்கடுத்து எனக்கு வேலை கொடுக்கலங்க. அது வேலையை தடுத்தது ஒரு அமைச்சர், பேர் சொல்லட்டுமா? அதனால் இந்த கூட்டம்லாம் எங்களுக்கு நட்டம் தாங்க. அது பேர் சொல்லக்கூடாது, பாவம், ரைட்டா? நான் வேறு இப்போ எலெக்ஷன் நிற்கலாம்னு இருக்கிறேன், அப்புறம் காலி பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? அதனால் நம்ம சொல்ல வரும்போது நான் உண்மை சொல்கிறேன். நான் சொல்ல ஒன்றும் பொய்யலாம் இல்லை, இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆகையால் வருகின்ற தேர்தலில் 2026 தமிழக முதல்வராகிறார். இப்ப தூத்துக்குடியில அந்த ஒரு 12ஆம் வகுப்பு மாணவிக்கு நடந்த அந்த கொடூரம், அத போய் கனிமொழி அவர்கள் பார்த்தப்போ சுத்து போட்டு எல்லாரும் வந்து கேள்வி கேட்கறாங்க. ஒரு எதிர்ப்பு வருது. இந்த எதிர்ப்பு தான் வந்து இந்த தேர்தலில் எதிரொலிக்கும்ன்றாங்களே. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. இங்கே பாருங்க, அதுக்காக வந்து அதிமுக ஆட்சியில் ஒன்றுமே நடக்கலையா? என்ன சொல்லலாம், கேவலம்ங்க. பண்ணியே சுடுற மாதிரி சுட்டாங்க பரமக்குடியில். பார்த்தீங்களா? பரமக்குடி சுற்றி இந்த பண்ணி எப்படி தூக்கிட்டு வருவாங்க, செஞ்சாங்களே செய்யலையா? அது மட்டும் இல்லை, தூத்துக்குடியில் போராடியவர்களை வாயிலே சுட்டாங்க. சவுக்கு சங்கர் சொன்னார், வாயை கொண்டாந்து காட்டிட்டே அதனால் சுட்டுட்டாங்கன்னு சொன்னாப்புல. நக்கல் பண்ணாப்புலங்க அந்த ஆள். அது வேறு பிரச்சனை. அப்படிலாம் கொடுமை பண்ணாங்க. ஆனால் எல்லா ஆட்சியாளர்கள் காலத்திலையும் இது மாதிரி நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் மற்ற ஆட்சியாளர் கம்பேர் பண்ணும்போது குறைவாக தான் இருக்குது. ஆனாலும் நடக்கக்கூடாது, அப்படி நடக்கவே கூடாது. அதை கண்ட்ரோல் பண்ணு. இன்னமும் வந்து அந்த ஆட்சியாளர்கள் வந்து இந்த நிர்வாகத்தில் இருக்கிற அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ ஆணவ படுகொலை நிறையா நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல.
இப்போ நேற்று எங்கள் தலைவர் நேரடியாக போயிட்டு வந்தார் திருப்பவனத்துக்கு. திருப்பவனில் ஆகாஷ் இதெல்லாம் எவ்வளோ கொடுமையானதுங்க. அதெல்லாம் பேசணும்னா நமக்கு யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் நாங்கள் குரல் கொடுக்குறோம்ல. எதிர்கட்சிக்காரன் எவனா போனானா? எங்கள் தலைவர் தாங்க போனார் ஸ்பாட்டுக்கு. அவங்க அப்பா சொல்கிறாரு திருமாவளவன் இங்கே வரணும், எங்களுக்காக குரல் கொடுக்க. நேரம் போயிட்டார். நேற்று காலை எனக்கு அவருக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு. உடனே அப்படியே இருந்து டக்குன்னு போயிட்டாருங்க. அப்போ மக்களுக்காக உழைக்கிறாரு. நீ வாப்பான்னாரு. நாங்கள் என்ன இன்னைக்கு 2 நாள் மேலே மதுரை போயிட்டு வந்து உடனே எங்கிட்டுங்க வர்றது, டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நானே போகல. அவரோட வயது குறைவு. ஆனால் எங்கள் தலைவர் 24/7 ஓடிக்கிட்டே இருக்கார். யாருக்காக? மக்களுக்காக தானே. அது மக்களுக்கு தெரியுமில்ல. நாங்கள் இருக்கலாம் ஓட்டு விழுகுங்க. இப்போ நாங்கள் இருக்கனால தான் அவங்க ஜெயிக்க போகிறாங்க. அதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன, மறைச்செல்லாம் பேசலை. நாங்கள் மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் அந்த கூட்டணியிலேயே ஒரு சிறப்பான ஒரு கொள்கை சார்ந்தவர் யாருன்னா விடுதலை சிறுத்தைகளும் அந்த கம்யூனிஸ்டுகள், 2 கம்யூனிஸ்டுகளும். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் குறைச்சி கொடுத்தீங்கன்னா அது சிக்கல். ஓகே சார், நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தேர்தல்களில் எப்படியெல்லாம் எதிரொலிக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்ககிட்ட இவ்வளோ விஷயங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.